மகிழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மண்ணவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நாம் சொந்த மக்களின் உரிமையை பெறும்படி கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறக்குமாறு அனுப்பினார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, வருடத்தின் முதல் சனியாகிய என்ற நேரத்திலே தேவதாயருடைய திருப்பாதத்திலே நாங்கள் அமர்கின்றோம். தேவதாயருடைய பரிந்துரை எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு முழுவதும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அவரை பார்த்து மன்றாடிக்கொள்வோம். அவளுடைய பரிந்துரையினால் எங்களை சூழ்ந்து நிற்கின்ற எல்லா விதமான ஆபத்துகள், கஷ்டங்கள், நோய்களிலிருந்து பராமரிப்பை பெற்றுக்கொள்ள திருப்பலியிலே தேவதாயருடைய பரிந்துரை உருக்கமாக மன்றாடி இணைந்து கொள்வோம். இந்த திருப்பலியிலே தங்களுடைய பிறந்த நாள் நினைவு கூறுகின்ற ஜேம்ஸ் நிஷாந்தன் என்னும் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாள் நினைவு கூறுகின்றார். ஜசிந்தன் ஜஸ்னா, மோகன்ராஜ், ஆயிஷா மூன்றாவது பிறந்தநாள். இந்த 4 சகோதரங்களுக்கு ஆமாண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுவோம். இறைவன் இவர்களோடு இருந்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடிக்க கொள்வோம். இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். காணிக்கை மாதாவூடாக தங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறார்கள். இந்த வருடம் முழுவதும் அனைத்து நன்மைகளையும் பெற்றதற்காக நன்றி கூறுகின்றார்கள். ஆண்டவருக்காக வேண்டல் புரிகின்றார்கள். இவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் இறைவனுக்கு கேட்டதாக இருக்க மன்றாடிக்கொள்வோம். இறந்து போன அல்போன்ஸ் ரேசம்மா, ரெனம் ஜெசிலி அம்மா, கிறிஸ்டியான் லூர்தம்மா, பயஸ் கிறிஸ்டி, இயேசுதாசன் மெரிய கொரட்டி, இயேசுதாசன் பவலியானா, கிறிஸ்துதாச கமலநாயகி, இயேசுதாசன் செல்வநாயகி, பயஸ் எலிசபெத், சிங்கராயர் கிறிஸ்டோஃபர், எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை, எஸ்என்ஜே மரியாம் பிள்ளை, மேத்யூஸ் வேபி, யோகம் பவளம், ஹெர்மன் இந்திரா, சன்சுதாஸ் கில்லரி, இல்லரி விக்னராஜா, ஆண்டனி விஜேந்திரன், ஜேசுதாசன் ஜேசிலி, செல்வநாயகி மலர், சின்னமணி ரெக்சன், கிரகோரி கிறிஸ்டோஃபர், வெசியாம்பிள்ளை மரியதாஸ், மெனுவல் பெர்னாண்டோ, அந்தோனி பிள்ளை மத்தீனம்மா, வெசியாம்பிள்ளை பீட்டர், ராசநாயகம் ராஜேஸ்வரி 2ஆம் ஆண்டு, ராஜேஸ்வரன் நிருபன், கிரகோரி ஆண்டன் நைனஸ், ஜோசப் திரேசம்மா, இருதயராஜா மனோகரன், சிரில் மேரி மார்கரெட், சிரில் எட்வின் ஜெயராஜா, சிரில் டொனால்ட் ஆண்டனி, இம்மானுவேல் மேக்ஸ்மாலா என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், என்னும் இவருடைய பிரிவினாலே தீர்வுகின்ற ஒவ்வொருவரையும் அவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு கேட்டதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, முறை திருமகனுடைய வருகையின் புத்தொளி சுடர் வீசுட நீர் திருவிழமானீரே. கன்னியின் மகப்பேறு வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருளாட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளோடு இணைந்திருக்கும் அவரும் பாவம் செய்ததில்லை. திருத்தூதர் ஜோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய விளக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் இவர் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவியார் புறாவைப் போல வானத்தில் இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குவர். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, செம்மறியினுடைய பலி, அதனுடைய இரத்தம் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வரலாற்று தன்மையை கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், ஆதியாகமத்திலே, தொடக்க நூலிலே, அதோடு சேர்ந்து வருகின்ற விடுதலை பயண நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம். எப்படியாக கடவுள் தன்னுடைய அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை, பார்வோனுடைய அடிமையிலே வாழ்ந்த மக்களை, அவர்களை மீட்டு வந்து கானான் நாட்டிலே, பாலும் தேனும் பொழிகின்ற கானான் நாட்டிலே குடியமர்த்துகின்றார். இஸ்ராயல் மக்களை எகிப்தியர்லேருந்து கையிலேருந்து விடுவிப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்து இறைவனுக்கு அது சரிவரையில்லை. கடைசியாக நாங்கள் பார்க்கின்றோம், தலைச்சன் பிள்ளைகளுடைய இறப்பு நடக்கின்றது. அதைவிட மேலாக இஸ்ராயல் மக்களுக்கு பணிக்கப்படுகிறது, நீங்கள் ஒரு செம்மறி ஆட்டை வெட்டி அந்த ஆட்டையினுடைய இரத்தத்தை எடுத்து உங்கள் நிலைகளில் நிலைகளில் பூசி விடுங்கள். அந்த நிலைகளிலே பூசப்படுகின்ற இரத்தத்தை காணுகின்ற பொழுது உங்கள் மீது தீமை வராது, நீங்கள் விடுதலை பெற்ற மக்களாக மாறுவீர்கள் என்று. அதே விதமாக இஸ்ராயல் மக்கள் செம்மறி ஆட்டை பலியாக்கி அதனுடைய இரத்தத்தை எடுத்து தாங்கள் வாழ்ந்த வீடுகளுடைய நிலைகளிலே பூசிவிட்டார்கள். அப்பொழுது இஸ்ராயல் மக்களை கடந்து கடவுளுடைய தூதர் செல்கின்றார். இரத்தம் பூசப்பட்ட இடத்திலே இருந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியேறப்படுகின்றார்கள். இரத்தம் பூசப்படாத இடத்திலே இருந்த அனைவருடைய தலைச்சன் பிள்ளைகளும் கொல்லப்படுகிறார்கள். அன்பான சோதரங்களை நாங்கள் பார்க்கிறோம், தொடக்கத்திலேயே செம்மறியினுடைய இரத்தம் இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலையானது. இஸ்ராயல் மக்கள் அதிலேருந்து தான் விடுதலை பெற்றார்கள். அடிமை வாழ்விலேருந்து புது வாழ்வு பெற்று அவர்கள் கானான் நாட்டை நோக்கி பயணிப்பதற்கு கானான் நாட்டை நோக்கி பயணிக்கின்றார்கள். அன்பான சகோதரங்களே, இந்த வருடத்தின் தொடக்கத்திலே எங்களுக்கு தரப்படுகின்றது, நாங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே தான் தூய்மையாக்கப்பட முடியும். செம்மறியாகிய இயேசு எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களை போக்கி எங்களை தன்னோடு உறவாக்கியது மட்டுமல்ல, எல்லா விதமான பாவ அடிமைத்தலங்களிலிருந்தும் விடுதலையாக்கிவிட்டார். விடுதலையாக்கி ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த பயணிக்கின்ற இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாங்கள் குணமாக வேண்டும் என்பதே இந்த அழைப்பாக இருக்கிறது. அவை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராலே குணம் பெற வேண்டும். பாடுபட்ட இரத்தம் சிந்திய எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த இயேசுவினாலே நாங்கள் குணம் பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். அதுதான் ஸ்நாபக அருளப்பர் மக்களுக்கு அறிவிக்கிறார். இவரே கடவுளுடைய செம்மறி, இவரோடாகத்தான் இந்த உலகம் மீட்பு பெறப்போகிறது, இவரோடாகத்தான் உலகம் விடுதலை அடைய போகிறது, இவரோடாகத்தான் உலகம் தீமைகள் பாவத்திலேருந்து தூய்மையாக்கப்பட போகிறது என்று. ஆகவே அந்த செயல்பாடு, அந்த இயேசுவிலே நடந்த நிகழ்வு இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது, எங்களுக்கு வல்லமையாக மாறுகிறது. அவருடைய இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துகிறது, எங்கள் பாவங்களை போக்குகின்றது, எங்களுக்கு விடுதலை தருகின்றது. அவை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவினாலே தொடப்பட வேண்டும், அவருடைய இரத்தத்தாலே தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடிக் கொள்வோம். ஸ்நாபகர் தான் சொன்னார், அவருடைய இரத்தம் எங்களை தூய்மையாக்கும், அவருடைய இரத்தம் எங்களை விடுதலையாக்கும், அவருடைய இரத்தம் எங்களுக்கு புது வாழ்வாக மாறும் என்ற அந்த நம்பிக்கை
திருமுழுக்கு யோவானூடாக எங்களுக்கு தரப்படுகிறது. திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை தூய்மைப்படுத்தும், உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை விடுதலையாக்கும், உங்களுடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் என்று மன்றாடி தொடர்கின்ற திருப்பலியிலே செபிப்போம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். அப்பா தந்தையே, கடந்த வருடம் ஒவ்வொரு குடும்பங்களோடு இருந்தும் எம்மை பாதுகாத்து மீண்டும் புதியதொரு ஆண்டிலே எம்மை வாழ அழைத்து நிற்கின்ற தயவுக்காய் நன்றி கூறி, இவ்வாண்டிலேயும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எம்மை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு யோவான் இறைவனை மேன்மைப்படுத்தி இவரே இறைமகன் என்று சுட்டிக்காட்டி சான்று பகர்ந்தார். நாமும் இறைமகன் இவரே என்று சார்ந்து பகர்ந்து அதன் வழியாக இறையருளை பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சன்னிதானம் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். அவர்களது தேவைகளை நீர் அறிந்து கொள்பவராக இருக்கின்றீர். உமது அன்பின் மிகுதியால், இரக்கத்தின் மிகுதியால் அவர்களது விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே சுபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக்கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரே நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆரோக்கியத்தை கொடும். உம்முடைய அருளினாலே அவர்களுமாக்கு வந்தவர்களாக பயணிக்க நீரே அவர்களுக்கு துணையாக இருந்தள்ளும். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளையும் நலன்களையும் உடமென்று பெற்றுக்கொண்டு திருப்பலியிலே நன்றி கூறுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய அருளினாலே அவர்கள் குடும்பத்திலே உமக்கு வந்தவர்களாக வாழ நீரே அவர்களுக்கு துணையும் பக்கபலமாக இரும். ஆண்டவரே, இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். இறக்கின்றவர்களுக்கு நீர் நிலைவாழ் வழி தரும். அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் உம்மாக்குள்ளே தூய்மையாக்கப்படுவார்களாக. எனும் அன்பான ஆண்டவரே, இறக்கின்றவருடைய பிரிவினாலே துயர்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தியலும். அன்பான ஆண்டவரே, புதிய ஒரு ஆண்டிலே நாங்கள் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான சவால்களுக்குள்ளாரையும் இந்த புதிய ஆண்டிலே உமக்கு வந்தவர்களாக அமைதியாக நிம்மதியாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினந்தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரந்தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினந்தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரந்தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை
தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணமானவரே, மாண்புக்குரியோமை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனிலும் அது வாக்கு வல குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மையை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்கோளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14 லியோ
எங்களாயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதரளை பிள்ளையிலும் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. முற்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இந்த உலகத்தின் தீமைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இறைவனுடைய தொடர் பராமரிப்பு பெற உன்னத தந்தையை பார்த்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதியை உரித்தாவு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
மழையில் நான் நிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருள் கடலோ, ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருள் கடலோ, ஆனந்த மழையில் நானிலம் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றான். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே, மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே, என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருள் கடலோ, ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. என்னில் ஒன்றாகினார் நான் நன்றாகினேன், பணிவாழ்வு காய் என்னை பரிசாக்கினேன். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே, என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருள் கடலோ, ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார்.
நன்றி கூறி மன்றாடுவோம். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பெருவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் வருவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலகப் பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மெல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா என்று அழைத்தாள், குழந்தாய் என்று வருவாய், அபயம் என்று சொன்னாள், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றே, வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சொன்னேன். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றே, வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் சொன்னேன். மேலாய் துன்பம் நான் அடைந்தேன், என் நிலை நான் உணர்ந்தேன். அம்மா உன்னை அழைத்தே, அம்மா என்று அழைத்தாள், குழந்தாய் என்று வருவாய், அபயம் என்று சொன்னாள், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.